திருவள்ளூர் அடுத்த பேரம்பாக்கம் குவாரியில் அரசு அனுமதித்த அளவை விட அதிக அளவில் சவுடு மண் எடுக்கப்படுவதாகவும் மணல் திருட்டு நடைபெறுவதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். விவரங்களை எமது செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம். பிரபு, இங்க பொதுமக்கள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு மாவட்ட நிர்வாகம் தரப்பில் என்ன பதில் கொடுக்கப்படுகிறது? விவரங்கள் என்ன? திருவள்ளூர் மாவட்டத்தில் சுமார் 526 ஊராட்சிகளில் மிகப்பெரிய மாவட்டமாக திருவள்ளூர் மாவட்டம் செயல்பட்டு வருகிறது. இந்த மாவட்டத்தில் 10 சட்டமன்ற தொகுதிகளும், அதாவது 2 நாடாளுமன்ற தொகுதிகளும் உட்பிரிவுக்குள் வருகிறது. அந்த அளவுக்கு பெரிய ஒரு மாவட்டமாக திகழ்ந்து வரும் இந்த மாவட்டத்தில் திருத்தணி பகுதியில், அதாவது சில குறிப்பிட்ட பகுதிகளில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்து வருகிறது. குறிப்பாக திருத்தணி பகுதியில் நெசவாள பகுதியில் அந்த கம்பெனியில் இருக்கிற கழிவு வெளியேற்றுறது, அந்த புகை மாசுபடுறது, அந்த புகையினால காற்று மாசுபடுறது உள்ளிட்ட பிரச்சனைகளும், அதாவது பொன்னேரி பகுதியை பொறுத்தவரையிலும் அதாவது பழவேற்காட்டில் துறைமுக பிரச்சனை பிரதான பிரச்சனையா இருந்து வருது. ஆனா அந்தந்த பகுதி மக்களை மட்டும் பாதிக்கிற இந்த பிரச்சனையா இது இருந்து வர்ற நிலையில திருவள்ளூர் மாவட்டத்தின் மக்களோட பிரதான பிரச்சனையாக, பெரிய பிரச்சனையாக, அனைத்து மாவட்ட மக்களும் பாதிப்படையக்கூடிய பிரச்சனையாக தற்பொழுது ஏரி அதாவது குவாரி என்னும் பிரச்சனை தற்பொழுது புதிதாக முளைத்திருக்கிறது. இந்த பிரச்சனை கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக ஆங்காங்கே உள்ள குவாரிகளில், அதாவது ஏரிகளில் சில தனியார் நபர்கள் ஏலம் எடுத்து அது அரசு அனுமதியுடன் 3.5 அடி அளவிற்கு மண்ணள்ளி அதை விற்பனை செய்யவும் அனுமதி பெற்றிருக்கின்றனர். மேலும் அதாவது இன்னொரு விதமாகவும், அதாவது சாலை பணிகளுக்காக பயன்படுத்த போகிறோம் என்ற துணியில் அவர்கள் அரசு அனுமதி பெற்றுவிட்டு அதாவது அரசு அனுமதித்த அளவை விட, அதாவது 3.5 அடி அளவை விட சுமார் 30 அடி, 40 அடி, 15 அடி அளவிற்கு அவர்கள் ஆழம் போட்டு மண் கொள்ளையில் பொதுவாக ஈடுபடுகின்றனர். இதனால் பொதுவாக அந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் பெரிதாக பாதிக்கப்படுகின்றனர். குறிப்பாக திருவள்ளூர் பகுதியில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பேரம்பாக்கம் பகுதியில் இருந்து ஏரியில் மண்ணை எடுத்து அதாவது மண் குவாரி எடுத்து விற்பனை செய்வதற்காக அரசு, அதாவது மாவட்ட நிர்வாகம் சார்பில் அனுமதியானது வழங்கப்பட்டுள்ளது. இந்த அனுமதியானது, அதாவது அவர்களுக்கு 50 நாட்கள் அனுமதியும், சுமார் அவர்களுக்கு அனுமதி அளித்த அளவை விட அவர்கள் தற்பொழுது 15 முதல் 20 அடி அளவிற்கு ஆழம் போட்டு, அதாவது ஜேசிபி 16க்கும் மேற்பட்ட பொக்லைன் இயந்திரங்களின் உதவியுடன் தற்பொழுது ஆழப்படுத்தி 15 முதல் 30 அடி அளவிற்கு ஆழப்படுத்தி தற்பொழுது அந்த மண்ணை திருடுகின்றனர். இந்த மண் திருட்டினால் இங்க பார்க்கும்போது, இந்த காட்சியை பார்க்கும்போது இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே அங்கங்க சின்ன சின்ன குளம் போல இங்க காட்சி அளிக்கிறது. சில இடங்களில் கிணறு மாதிரியும் இங்க காட்சி அளிக்கிறது. இது மட்டும் இல்லாம இங்க சவுடு மண் அள்ள போறன்னு பர்மிஷன் வாங்கிட்டு இங்க பாத்தீங்கன்னா மணல் கொள்ளை நடைபெறுகிறது. இந்த ஏரியில ஆங்காங்கே மணல்கள் இருக்கிறது. இந்த மணல்களையும் அவர்கள் இந்த சவுடு மண் அள்ளுகிறோம் என்ற பெயரில் மணல்களையும் கொள்ளையடித்து விற்பனை செய்து வருகின்றனர். குறிப்பாக இது போன்ற கமர்ஷியல் குவாரிகளை அரசு எதுக்கு அனுமதிக்குன்னா, அரசு அரசுக்கு இது மூலமா நிதி வருவாய் கிடைக்கும். அதாவது ஒரு 2000 லோடு கொடுக்குறாங்கன்னா 2000 லோடுக்கு ஒரு 1600 இருந்து 2000 ரூபாய் வீதம் அரசுக்கு அவங்க கட்டி அந்த மூலமா அரசுக்கு நிதி வருவாய் வரும். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரே ஒரு பில்லு, ஒரு லாரிக்கு ஒரு காலையில ஒரு பில்லை கொடுக்குறாங்க. அந்த லாரியிலே 10 லோடு வரையும் அதே பில்லை பயன்படுத்தி இவங்க மண் கொள்ளையில ஈடுபட்டுறதுனால அரசுக்கு பெரும்பாலும். ஆனா இதை ஆய்வு செய்வதற்காக அதான் மாவட்ட நிர்வாக சார்பில், அதாவது இங்க ஆட்சியராக இருக்கக்கூடிய பிரதாப் அவர்கள் அனுமதி அளிக்கிறார். அந்த அனுமதி அளிக்கும் போது இங்க இருக்கிற அதாவது கிராம நிர்வாக அலுவலர், அதாவது வருவாய் ஆய்வாளர், அவங்க தாசில்தார், இந்த மட்டத்தில் இருந்து நீர்வளத்துறை அதிகாரிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் ஒரு டீம் அமைச்சு இந்த குவாரிகள்ல முறைகேடு நடக்குதா, இந்த குவாரிகள்ல எவ்வளவு மண் எடுக்கிறாங்க, குறிப்பிட்ட அளவு, அதாவது நம்ம அனுமதித்த அளவு தான் மண் எடுக்கிறாங்களா, இந்த குவாரில இருந்து எத்தனை லோடு மண் வெளியில போகுது அப்படின்னு பில்லெல்லாம் செக் பண்றதுக்கும் இந்த குவாரியை ஆய்வு செய்து முறையாக அரசுக்கு அறிக்கை அளிக்கவும் இந்த குழுவானது நியமிக்கப்பட்டிருக்குது. ஆனா இந்த குழுவில் இருக்கிற ஒருத்தவங்க கூட இந்த மண் இருக்கிற இடத்துல பொதுவாக அதிகாரிகளோ, நீர்வளத்துறை அதிகாரிகளோ, வருவாய்த்துறை அதிகாரிகளும் இங்க இல்லாம இந்த மண்ணை எடுக்கக்கூடாதுன்றது அரசோட ஒரு சட்டம். அதையும் மீறி இவங்க யாருமே இல்லாம குறிப்பா இந்த மண்ணை திருடி இந்த மண்ணை திருடுறதுக்காக அவங்க ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க. இதுக்காக அவங்க அரசு அதிகாரிகளுக்கும் சில பேமெண்ட், அதாவது கமிஷன் கொடுக்கறதா கூறப்பட்ட நிலையில இங்க இருக்கிற பொதுமக்கள் தான் அதுக்கு ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இது சம்பந்தமாக மாவட்ட நிர்வாகம் பல இடங்கள்ல போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டது. குறிப்பா இந்த பேரம்பாக்கம் குவாரியில ஒரு வழி பாதை வழியா தான் அந்த லாரி போகணும்.
அந்த லாரி போக முடியாது. அந்த டைம்ல பசங்க ஸ்கூல் போக முடியலன்னு சொல்லிட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த ஸ்கூல் பிள்ளைங்க பதாகைகளோட ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. ஆனா அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவங்களை காவல்துறை அதிகாரிகள் கைது பண்ணி அவங்கள 4 மணி நேரத்துக்கு வர சிறையில வச்சிருந்தாங்க. சிறையிலனா அந்த ஸ்டேஷன்லயே எங்க இருக்காங்கன்னு தெரியாம வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி நிலைமை நிலவறதுனால எல்லாருமே இங்க போராடுறதுக்கும் தன்னோட உரிமையை கேட்கறதுக்கும் பயந்துகிட்டு இன்னைக்கு இருக்கிற எது நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி போற நிலைமைக்கு இந்த திருவள்ளூர் மாவட்ட மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த வழியா போற சாலை எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த லாரி போறதுனால மூடி போறது கிடையாது. அதாவது குறிப்பிட்ட அளவு 10 வீல் தான் அந்த லாரி தான் மண் எடுக்கணும்னு ஒரு ரூலை கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா இவங்க 12 வீலுக்கு அந்த லாரியில மண் எடுக்கிறது. அது மட்டும் இல்லாம மட்டத்துக்கு அளவுக்கு அதிகமான மண் லோடு எடுத்திருக்கிறதுனால தெருவு முழுவதும் அது எங்கெல்லாம் போதும் அந்த லாரி அது முழுவதும் அந்த ரோடு ஃபுல்லாவே சேரும் சகதியுமா காணப்படுது. அதனால மக்களே போக முடியாம அடிக்கடி விபத்து ஏற்பட்டு இந்த லாரிகள் மோதி விபத்து ஏற்படுது. இந்த விபத்து ஏற்படுறதுனால உயிரிழப்புகள், சில பேருக்கு கை காலில் பிரச்சனை வர்றது, இந்த மாதிரி இருக்கு. இது மாதிரி நிறைய பதிவுகளை நம்ம நியூஸ் தமிழ் சார்பா பதிவிட்டு இருக்கோம். ஏற்கனவே நிறைய விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்டதை நியூஸ் தமிழ் சார்பாகவும் ஏற்கனவே பதிவிட்டு இருக்கோம். அப்ப தற்காலிகமா நடவடிக்கை எடுக்கிற அதிகாரிகள் அதுக்கப்புறம் அதை பத்தி கண்டுக்கிறதே கிடையாது. சோ அதனால நிரந்தர தீர்வா இந்த தீர்வு மக்களுக்கு கொடுக்கணுன்ற நோக்கில அரசு, அதாவது சாலை பணிகள் நடக்கிறதுக்கும் அரசுக்கு நிதி வருவாய் வர்றதை தடுக்கிறதுக்கும் இந்த மக்கள் நோக்கம் கிடையாது. அந்த நோக்கத்துல அவங்க செயல்படல. நீங்க அரசு அனுமதிங்க. அரசு என்ன அனுமதிச்சிருக்கீங்க? 3 அடி அளவுல அரசு மண்ணை எடுத்து விற்பனை செய்யறதுக்கு அலோவ் பண்றீங்க. அந்த அலோவ் பண்ண அளவை விட அதிகமா எடுக்கக்கூடாது. அதை ஆய்வு செய்யறதுக்கு அதிகாரி போடுங்க. 12 வீல் தான், அதாவது 10 வீல் லாரி தான் எடுத்துட்டு போகணும்னா அந்த 10 வீல் லாரி எடுத்துட்டு போங்க. ஒரு 2000 லோடு தான் பர்மிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா 2000 லோடு மண்ணை மட்டுமே வெளியில் எடுத்து விற்பனை செய்ய அனுமதி வழங்கணும். இந்த மாதிரி ஒரு ரூல் என்ன போடுறீங்களோ அதை ஃபாலோ பண்ற டீம், அந்த கண்காணிப்பு குழு சரியாக கண்காணிக்கிறதா, இல்ல ஏதாவது கட்டிங் பெற்றுக்கொண்டு அந்த கண்காணிப்பு இருக்கிறது தவறுதா அப்படின்றத மாவட்ட நிர்வாகம் நேரடியா தலையிட்டு இதுல நடவடிக்கை எடுக்கணும்ன்றதுதான் இந்த இருக்கிற பொதுமக்களோட கோரிக்கையா இருக்குது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபு.